பாருங்கங்க, இந்த காக்காவை தேடி வந்து சும்மா இருக்கமா கூப்பிடுது. கான்னு கூப்பிடுதா? என்னன்னு பார்த்தா சாப்பாடு கேட்குதுங்க. அமாவாசையா கிருத்திகையா அதெல்லாம் நாங்கள் பார்க்குறது கிடையாது. குளிச்சுட்டு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கமாக போயிருக்கு குட்டி காக்கா. வந்து தலைக்கு மேட்டில் நின்றுட்டு நம்மளாம் தேடி போகலங்க, அவங்களே தேடி தேடி வராங்க. சாப்பாடு கேட்டுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு இட்லி தான் இருந்தது. அதை எடுத்து வச்சேன். ஒரு வாய் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிட்டுருக்கு. அதுங்க பாருங்களேன், கூப்பிட்டு கேட்குதுங்க சாப்பாடு. நம்ம கம்முன்னு இருந்தாலும் கதவை தட்டி வந்து கேட்குதுங்க. வாசலருகே தேவன் வந்து விட்டார் என்று காகம் கரைந்து சொல்லுதே, வெளியவா பிரியமே ரூபவதியே என்று மீட்பரின் சத்தம் கேட்குதே. வாசலருகே தேவன் வந்து விட்டார் என்று காகம் கரைந்து சொல்லுதே, வெளியவா பிரியமே ரூபவதியே என்று மீட்பரின் சத்தம் கேட்குதே. கதவை திறந்து வா பிரியமே ரூபவதியே என்று நேசரின் குரல் கேட்குதே. மாற்றி பாடுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்களேன், அது எப்படி வந்து கேட்குதுன்னு. ஏதாவது ஒன்று வந்துடுதுங்க. இப்போ குரங்கு வந்து 2 நாள் ஆகுது. முந்தானத்து வந்தது, நேற்று வரல, இன்றைக்கி வரல. சாயந்தரம் வருமா என்னன்னு தெரில. முந்தானத்து காலையில் அப்படி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வால் அப்படியே நீளமாக தொங்குது. அது கூப்பிட்ருக்குமா என்னன்னு தெரில. தச்சையில் முழிச்சு பார்க்குறேங்க. 6 மணிலேருந்து காக்கா கத்திக்கிட்டே இருந்ததா. அப்புறம் பார்த்தா சரி போ அப்படின்னு என்னால் கண்ணை திறக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு 7 மணி இருக்கும். கண்ணை திறந்து பார்த்தா கண்ணு முன்னாடி இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்குது குரங்கு. நாயை கடிச்சிரும் அப்படின்னு பார்த்தா அது படுத்து தான் இருக்குது, உள்ளே வரல. மரத்தில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. அப்புறமா எடுத்து அதுக்கு சாப்பாடு கொடுத்தேன்னா வாங்கி சாப்பிட்டுச்சு. இன்றைக்கி நான் உட்காந்துட்ருக்கேன். கா கா கான்னு கரைஞ்சது. இது ஏதோ ஒன்று எங்கேயோ கத்திக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தா தலைக்கு மேட்டில் வச்சு ஒரு குட்டி காக்கா அது வந்து நின்றுக்கிட்டு கத்துது. கத்திட்டு சாப்பாடு கேட்குதுங்க. உடனே கொஞ்சோண்டு இட்லி எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னா அதை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. இது பாருங்க, அது மட்டும் இல்லை, இந்த அணில் அதுக்கு பசிச்சதுன்னா உடனே தேடி வந்துருங்க. பைபிளில் சாரான்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, ஆபிரகாம் ஒய்ஃபு, அவங்களுக்கு உலகத்துக்கே தாயானவள் அப்படின்னு சொல்லி பேர் சுட்டியிருப்பார் கர்த்தர். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பட்டம் கிடச்சது. அவங்க எவ்வளோ நல்லவங்களான்னு தெரியல. அவங்களுக்கு அப்படி கிடச்சிது. கர்த்தர் மேலே அவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க அவளுக்கு. நம்ம அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை, சாதாரண ஒரு மனுஷி தான். அல்பமான ஒரு மனுஷி, ஊராரால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷி. சொந்தக்காரங்களால் ஒதுக்கப்பட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒதுக்கலை, நானே ஒதுங்கிட்டேன் வேண்டான்னு. அந்தமாரி யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம பொய் சொல்கிறவங்களுக்கு பாருங்களேன் எல்லாமே நடக்கும். அவங்க ஏன்னா சமயத்தக்கன்னு அந்த இடத்துல பேசி அப்படியே பொய் சொல்லிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு நடிக்கிறவங்களுக்கு தாங்க இந்த காலத்தில் வாழ்க்கை. ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, ஆனால் உள்ள அவ்வளோ ஒரு இது. நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, அந்த பக்கம் ஒரு மாதிரி, அப்படியே எங்கிட்ட திரும்பினோடனே அந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை புகழ்கிறாங்க. அவங்களா இவங்களா அவங்க எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியுமா அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை பொய் சொல்லி பேசுகிறாங்க. அவங்கள பாராட்டுறாங்க, பெருமையாக அதை பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உண்மையை வெடுக்குன்னு பேசிடுறோமா. அது பிடிக்க மாட்டேனுது யாருக்குமே. இதுக்கிட்டயா அது ஒரு சிடு மூஞ்சி, அது மூஞ்ச பேர் எப்போ பாரு உம்முனா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க சொல்கிறது தப்புன்னு சொல்லிடுறோமா. சொல்லவே வேண்டாம், பிடிக்கலன்னா எந்திரிச்சு வந்துடுறோம். அது அவங்களுக்கு உடனே கோவம் வந்துடுதா. நம்ம இந்த காலத்தில் உண்மையை பேசினா யாருமே நம்ப மாட்டேன்றாங்கங்க. போய் பேசுங்களேன். ஏன்னா பொய் வந்து இனிமையாக இருக்கும் மனசுக்கு. அது நான் ரொம்ப இனிமையாக இருக்கும். ஏன்னா அவங்கள சிரிக்க வைப்பாங்க, பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்குமா. நம்ம உண்மையை பேசும்போது கொஞ்சம் கசக்கும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம கெட்டவங்களாயிரும். அப்படி தானே? அப்படி தாங்க. நமக்கு என்னன்னு எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு ஜன்னலை பூட்டிக்கணும், வீட்டை பூட்டிக்கணும் உள்ளே உட்காந்துருந்தா அணில் வந்து கூப்பிடுதுங்க சாப்பாடு வேணும்னு. காக்கா வந்து கூப்பிடுது, மைனா வந்து கூப்பிடுது, பூரா வந்து நின்றுக்குது. அப்படியே அந்த ஜன்னலை திறந்தோடனே எல்லாமே வந்து நிற்குது. ஒவ்வொருத்தராக ஒரு நாளைக்கு வருவாங்க. இது தெரியுமா, செம்பு கொட்டான், அதை நான் நாளைக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள், அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து நின்றுக்குது. இப்படி ஒவ்வொருத்தராக வராங்க. இது வேப்ப மரமா, அந்த பழம் சாப்பிட்றதுக்கு வேறு வராங்க.
அப்படியே இவங்கிட்டாக்க திரும்பி பார்த்தா நம்ம மனுஷங்க உட்காந்துருக்கோமா, கேட்கணும்னு தோணுதுங்க. அது அந்த உணர்வா என்னன்னு தெரில. அதுங்கள பார்த்த உடனே நமக்கு ஒரு மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடுது. மனுஷங்கள பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது. என்னம்மா நடிக்கிறாங்க. நம்ம போய் உதவி செஞ்சாலும் கண்டுக்காத மாதிரி போயிடுறாங்க. அவங்களுக்கு தான் நல்லது செஞ்சுருப்போம், அவங்களுக்காண்டி தான் நல்லது பேசியிருப்போம். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோயோ இவங்க எப்படியாப்பட்டவங்களோ அப்படின்ற விலைக்கு போயிடுறாங்க. ஆனால் இதுங்களோட உணர்வு பார்வையிலே தெரியுது. இதுக்கு பசிக்குது, இது சாப்பாடு கேட்குது, இது அடிபட்டிருக்கு, இது இருக்குது அப்படின்னு. அது எப்படின்னு தெரியலங்க நமக்கு. எனக்கே நான் ரொம்ப நாளாக யோசிச்சு பார்க்குறேன். அதுங்க ஒரு நாய்க்கு அடிபட்டிருக்குது, ஓடி வந்து காலை காமிக்குது, இந்த பாரு எனக்கு அடிபட்டிருக்குதுன்னு. உடனே மருந்து எடுத்துகிட்டு போய் போட்டோம். ஒன்றுக்கு பசிக்குது வந்து கூப்பிடுது. ஒன்று நடு சாமத்தில் இது 2 மணிக்கு ஒரே கத்து. எந்த குட்டி நாய் எல்லா நாயும் விட்டுட்டு ஓடி போயிடுச்சு, அது மட்டும் கத்துது. அப்புறம் அதை தூக்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு கொண்டு போய் விட்டோமா. பாருங்களேன், அது என்ன உணர்வுன்னு தெரில. என்ன பந்தம் தேவ பந்தமோ என்னை இசை நலழைக்கின்றார், இந்த உலகையாலும் அந்த இயேசு ராஜா என்னுள் வசிக்க பார்க்கிறார், இந்த உலகையாலும் அந்த இயேசு ராஜா என்னுள் வசிக்க பார்க்கிறார். துள்ளி துள்ளி துதிக்கையிலே என்னை சுத்தி சுத்தி மகிழ்கின்றார், நான் தத்தி தத்தி நடக்கையிலே என்னை தாங்கி கொண்டு நடத்துகிறார், நான் துதி பலிய செலுத்தையிலே, நான் துதி பலிய செலுத்தையிலே அவர் பரலோகத்தில் மயங்குகிறார், நான் துதி பலிய செலுத்தையிலே அவர் பரலோகத்தில் மயங்குகிறார். அட என்ன பந்தம் தேவ பந்தமோ என்னை இசையினால் இணைக்கின்றார், அட என்ன பந்தம் தேவமோ என்னை இசையினால் இணைக்கின்றார், இந்த உலகையாளும் அந்த இயேசு ராஜா என்னுள் வசிக்க பார்க்கிறார். இட்லி பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சுங்க. மிச்சரு சேவு அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடும். என்கிட்ட இதுதான் இருந்தது. அது போய் எடுத்துகிட்டு வரணும். உள்ள சிப்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணணும். சரி நிற்கிதேன்னு கொடுத்தேன். அது பாருங்க வச்சுட்டு ஓடிடுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டுச்சு, கொஞ்சம் வச்சுட்டு போயிருக்கு. அந்த பக்கமாக அது குட்டி கட்டி வச்சுருக்குதா என்னன்னு தெரில, ஊட்டுறதுக்கு போயிருக்கோளுக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எப்படி. பாய்.